இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல. இது ஒரு பன்னாட்டு உள்நோக்கம் கொண்ட உலர்ந்த தீயின் மேல் பச்சை காயம் போன்றது. யுத்தம் தொடங்கப்பட்டது, ஆனால் யாரும் முடிவை அறிவதில்லை. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரு சக்தி வாய்ந்த நாடுகள். ஒன்றின் பக்கம் அணு ஆயுதம் உருவாக்கும் பயம், மறுபக்கம் தன்னை காக்கும் உரிமை. கடந்த சில ஆண்டுகளாக இரண்டும் நேரடி மோதலை தவிர்த்து வந்தன. ஆனால் 2025 ஜூன் மாதம் எல்லாம் மாறியது. ஜூன் 13 அதிகாலை 2 மணியளவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்களை குறியாக்கி வெடிக்கின்றன. துரித வான்வழி தாக்குதல்கள், ட்ரோன்கள் மற்றும் சைகையில்லா தாக்கங்கள். ஈரான் பதிலளிக்க நேரமில்லை. அடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் தனது பதிலை தெரிவிக்கின்றது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கில் உள்ள அதிரடி குழுக்களின் மூலம் இஸ்ரேலின் நகரங்கள் மேல் வீழும் ராக்கெட்டுகள். மக்கள் பயந்தனர். உலகம் அச்சமடைந்தது. அமெரிக்கா தங்கள் விமான கப்பல்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பியது. ரஷ்யா இஸ்ரேலின் தாக்குதல் சட்டவிரோதமானது என்று கூறியது. சந்தைகள் சரிவடைந்தன. எண்ணெய் விலை உயர்ந்தன. உலகம் ஒரு புதிய யுத்தத்திற்குள் நுழையுமா என பதற்றத்தில் உலக மக்கள். இது ஒரு வாரத்திற்குள் முடியும் என யாரும் நம்பவில்லை. இருவரும் தயாராக உள்ளனர். உள்நாட்டிலும் பன்னாட்டிலும் இந்த மோதல் யாரின் வெற்றியுடன் முடியும் என தெரியவில்லை. ஆனால் மக்கள் பொது உயிர்கள். அவர்கள்தான் இழப்பின் உண்மை முகங்கள். மனித இழப்புகள் எண்ணிக்கையால் அல்ல, உணர்வால் உணரப்படும். மத்திய கிழக்கின் நிலத்தில் ஒவ்வொரு உதிர்ந்த துளியிலும் இன்னொரு வரலாற்றின் பக்கம் எழுதுகின்ற